Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். இன்னைக்கு காலையில நான் ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதாவது வந்துட்டு நார்மலா நம்ம நியூஸ் பார்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நான் நியூஸ் டிவியில வருது பார்த்தீங்கன்னா, நியூஸ் சேட்டலைட் டிவி இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் நான். ஸோ யூடியூப்ல வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு இருக்கும்பொழுது எனக்கு இந்த ஒரு ஃபிளாஷ் மெசேஜ் மட்டும் எனக்கு வந்துச்சு. ஸோ அந்த மெசேஜில் என்ன இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த வீடியோவில் தம்ப்லைனில் என்ன இருக்குன்னா, டிவிகே விஜய் அப்படின்னு போட்டு 4000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அக்கௌண்ட்ல பணம் வந்துடுச்சா அப்படின்றது ஒரு கேள்வி. அந்த கேள்வி எழுப்பி ஒரு தம்ப்நெயில் அப்படின்றத டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோக்குள்ள நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி உள்ள போய் பார்க்கும் பொழுது அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, இது போல வந்துட்டு டைட்டில்ல டிவிகே விஜய் 4000 மந்த்லி ப்ராமிசஸ் தமிழ் 2026 அப்படின்னு போட்டு வேலை பார்த்த அனைவருக்கும் உண்மையா. அதாவது வந்துட்டு இப்ப நம்ம அரசியலுக்கு வந்துட்டு ப்ராமிஸ் கொடுத்தாங்கல்ல, அதாவது சிலிண்டர் 6 சிலிண்டர் கிடைக்குது, இந்த மாதிரி வந்துட்டு நிறைய இது கொடுத்துருந்தாங்கல்ல. அதே போலவே இதையும் சொல்லியிருந்தாங்க. இளைஞர்கள் வேலைக்கு போகாம படிச்ச பட்டதாரி இளைஞர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கான சில விஷயங்கள் அப்படின்றது சொல்லியிருந்தாரு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர், இந்நாள் முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஸோ அது நம்மள எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏங்க இதெல்லாம் வச்சுமாங்க ஒரு ஸ்கேம் அப்படின்றது பண்ணுவாங்க. இப்போ நான் அந்த வீடியோவை போய் பார்க்குறேன், டைட்டில்ல ஒன்று போட்டுட்டு வீடியோக்குள்ள லிங்க் இருக்கு, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த சேனல்ல வந்துட்டு போட்டிருக்காங்க. அதை வந்துட்டு அவனுக்கு சப்ஸ்கிரைபரே கிடையாது அந்த யூடியூபருக்கு. பாருங்க, அந்த சப்ஸ்கிரைபரே இல்லை, வெறும் 705 சப்ஸ்கிரைபர் வச்சு 4 நாள்ல 7500 வியூஸ் அப்படின்றது போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு அவர் சொன்னது உண்மைதான். இது போல வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு இளைஞர்களுக்கு இந்த படம் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னது உண்மைதான், ப்ராமிஸ் பண்ணது உண்மைதான். அதை சேனலை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு நாள் போட்டது வியூஸ் போனது அப்படின்ன உடனே ஃபுல்லா எடுத்து இதே தம்ப்நெயில் தான். 4 நாளைக்கு 5 நாளைக்கு முன்னாடி போட்டது 3000க்கு மேல, 4 நாளைக்கு முன்னாடி போட்டது 3000க்கு மேல, இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வந்துட்டு போட்டு தாக்குறாப்புல தலைவர். என்னடான்னு உள்ள போய் பார்த்தா உள்ள ஒண்ணுமே கிடையாது, இந்த மாதிரி வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கல்லவா அப்படின்ற மாதிரி. அந்த வீடியோக்குள்ள நான் போய் பார்க்குறேன். அந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கும்போது அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதுல கீழே வந்து கமெண்ட் டைட்டில்ல என்ன போட்டிருக்கிற, உள்ள வந்து பார்த்தா என்ன பண்ற, வியூஸ்க்காக என்ன பண்ற அப்படின்ற மாதிரி. ஸோ நான் வந்துட்டு யூடியூப்ல பல வருஷமா இருக்கிறேன், ஆஸ் அ கிரியேட்டரா நான் இருக்கிறேன். நான் எனக்கு நல்லா தெரியும், யூடியூப்ல நம்ம வந்துட்டு ஒரு பொய்யான தகவலை பரப்பும் பொழுது யூடியூப் அல்கரிதம் இதை விரும்பாது. ஸோ நான் வந்துட்டு ஃபினான்ஷியல் இதுலயும் ரொம்ப வருஷமா இருக்கிறேன். நான் இந்த மாதிரி நியூஸ் வரும், தளபதி வந்துட்டு நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுவேன், அதாவது வந்துட்டு ஒரு அறிக்கை விடுவாரு, இந்த லோன் ரிலேட்டடா அறிக்கை விடுவாருன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் கூட வச்சு போடலாமே, தம்ப்நெயில்ல வச்சு வந்துட்டு இந்த மாதிரி வருமோ வராதோ அப்படின்ற மாதிரி கேள்விக்குறி எழுப்பி போடலாமே. அது கிடையாது, அவர் இன்னும் அந்த மாதிரி சொல்லல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது அஃபிஷியலா நம்மளுடைய கவர்மெண்ட் தமிழ்நாடு பேஜில் வந்து அது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ அதை வந்துட்டு இங்க போடலாம். அதை விட்டுட்டு சும்மா சொன்னாங்க அப்படின்றதுக்காக உள்ள வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துக்கிட்டு உள்ள வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை. உள்ள கீழே போய் கமெண்ட்டை பார்த்தா எல்லாம் திட்டி வச்சிருக்காங்க. திட்டின கமெண்ட்டுக்கு சேர்த்து ஒரு லைக், திட்டின கமெண்ட் ஒரு சிலருக்குலாம் லைக் எதுவுமே போடல, தூக்கியாச்சு. மற்ற இதுக்கெல்லாம் வந்துட்டு லைக் போட்டு டீட்டெயில் போட்டு, டே இன்னும் அதை பத்தி ஒரு அப்டேட்டும் வரலடா, வீடியோ போட்டு ஏன்டா ஏமாத்துறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இங்க பார்க்கும்போது தெரிஞ்சு பாருங்க. இப்ப நானே நினைச்சிருந்தாலும் தம்ப்நெயில்ல என்ன வச்சிருக்கலாம், ஸோ அப்டேட் வந்துருச்சு எல்லாரும் போங்க ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. நான் ஏன் இந்த மாதிரி வச்சேன்னா, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க, டைம் வேஸ்ட். இதெல்லாமே இந்த மாதிரி தவறான தகவல்கள் அப்படின்றது வந்து யூடியூப்ல பரப்பவே கூடாது. அல்கரிதமே இதை தப்பா தான் வந்துட்டு எடுத்துக்கும். எவ்வளோ இளைஞர்கள் இருக்கிறாங்க, அதுல போயிட்டு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி விளையாடுற வேலை. இதுலயா யூடியூப்ல வந்து பணம் சம்பாதிக்கிறது? ஒரு வீடியோ போச்சு அப்படின்ன உடனே தொடர்ந்து எல்லா வீடியோவும் அதே மாதிரி தான். அதாவது ஃபுல்லா வந்து தம்ப்நெயில் இருக்கு பாத்தீங்களா, தம்ப்நெயில் ஃபுல்லாவே வந்துட்டு அந்த ஒரு வீடியோக்கு அப்புறம் ஃபுல்லா இதுதான், ஃபுல்லா ஏஐ பயன்படுத்தி தான் இமேஜ் அப்படின்றது எல்லாமே. இதுக்கு முன்னாடி வந்துட்டு லோனை பத்தி போட்டுட்டு இருந்திருக்காப்ல, அதாவது வந்துட்டு லோன் அப்ளிகேஷன் ரிவ்யூ இருக்கு பாத்தீங்கன்னா, அதை பத்தி போட்டுட்டு இருந்தாப்ல. அதனாலதான் என் கண்ணில் தென்பட்டு இருக்குது. இது இல்லைன்னா தென்பட்டு இருக்காது. நார்மலா பேசியிருந்தாலே உள்ள போய் பார்த்தா லோனை பற்றி ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி சேனலை ஓப்பன் பண்ணி வீடியோ போட்டிருக்காங்க. எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ ஏன்னா இதை நம்ம வந்துட்டு அதை காமிச்சு ப்ரொமோட் பண்றது அதெல்லாம் அது அவங்களுக்கு தான் வந்துட்டு பெனிஃபிட் ஆகும். அதனால அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் நான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சேனல் ஓப்பன் பண்ணது வந்துட்டு இப்பதான் 112 வீடியோ அப்படின்றதுல ஷார்ட் வீடியோ வேற வந்திருக்குது. அதுக்கப்புறம் லோன் ரிவ்யூ தான் போயிட்டு இருந்திருக்குது. இடையில ஒரே ஒரு வீடியோ அப்படின்றது வந்துட்டு இதை போட்டதுனால, அதாவது எதுனா நம்ம வந்துட்டு தளபதியோட போட்டோ வச்சு போட்டதுனால அது மற்ற வீடியோவோட வியூஸ் போயிடுச்சு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரே வந்துட்டு 4000 ரூபாய் வந்துருச்சா, 1000 ரூபாய் கிரெடிட் ஆயிடுச்சா, 2000 ரூபாய் கிரெடிட் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி ஃபுல்லா இப்போ வரைக்கும் பாருங்க
ஒரு நாளைக்கே 4-5 வீடியோ அப்படின்றது அள்ளி தெரிச்சிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இன்னும் வரல. தயவு செஞ்சு யாரும் இதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க, டைம் வேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த அப்டேட் வந்ததுன்னா, தளபதி இந்த அப்டேட் கொடுத்தாருன்னா நான் இதை பற்றி வீடியோ பண்ணுவேன். நான் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக பண்ணுவேன். நான் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அதை பற்றின வீடியோ, தமிழ்நாடு அரசு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வருது, நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்கள் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வராரு, அது எல்லாத்தையுமே தொடர்ந்து நான் வீடியோவாக வந்துட்டு பண்ண போகிறேன் நான். ஸோ நம்ம ஓட்டு போட்டிருக்கோம், அப்புறம் எப்படி அதெல்லாம் பற்றி பேசாமல் இருப்போம். ஸோ முதல்ல ரசிகன், அப்புறமேட்டுக்கு வந்து தொண்டனா மாறியாச்சு. சரி, ஓகே, எனிவே அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். இந்த மாதிரிலாம் இருக்குது, தயவு செஞ்சு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறதுலாம் பிலீவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா, ஏன்னா நம்ம மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்த உடனே நம்பிட்டுறாங்க. இந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரதையும் நம்பிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி வரக்கூடிய மெசேஜையும் வந்து நம்பிட்டு இருக்காங்க. இப்படிலாம் நம்பக்கூடாது. முதல்ல நம்ம அதை அதிகாரப்பூர்வம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா, கவர்மெண்ட் தமிழ்நாடு அஃபிஷியல் பேஜ் அப்படின்றது இருக்கு, அதுக்குள்ளே போய் தான் தமிழ்நாடு அரசு அப்படின்றதுக்குள்ளே போய் அவங்க சொல்லியிருக்காங்களா அப்படின்றது தான் பார்க்கணும். இன்னும் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் வர்றது, இந்த 7 நாள் அப்ளிகேஷன், இந்த மாதிரி லோன் டீட்டெயில் இதெல்லாம் நம்பி நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் விழிப்புணர்வோடு எடுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம சேனலில் கம்பல்சரி நான் அதை போடாமலாம் இருக்க மாட்டேன் நான். உங்களுக்கு வேற ஏதாவது இதை பற்றின கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.